கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இல்லையா, இல்ல குழந்தைக்கு ட்ரை பண்ணி டிலே ஆகுதா? உங்களுக்காக இந்த வீடியோ. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க கோயிலுக்கு குளமா போறதோட ஜிம் போறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க அண்ட் நிறைய பேர் சண்டைக்கு வருவீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக். ஒரு விஷயம் சொல்றேன், ஷாக்கிங் ஃபேக்ட். இந்தியால 5 பெண்கள்ல ஒரு பெண்ணுக்கு பிசிஓஎஸ் இருக்கு. 5 பெண்ல ஒரு பெண், 20% ஆஃப் உமன் ஹேவ் பிசிஓஎஸ். இது ஏன் வருது பிசிஓஎஸ்? ஃபர்ஸ்ட் பிசிஓஎஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். சோ இது மெயினா ஏன் வருது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். லேடிஸ்க்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ், வீட்டுல ஸ்ட்ரெஸ், சொந்தக்காரங்கிட்ட ஸ்ட்ரெஸ், ஆபீஸ்ல ஸ்ட்ரெஸ், ஏற்கனவே குழந்தை வரமாட்டேன்னு ஸ்ட்ரெஸ் இருப்பாங்க. அவங்களை இன்னும் கேள்வி கேட்டு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகுவாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் லைஃப்ல ரிமூவ் பண்ணாலே பாதி பேர் பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க. ஓகே. செகண்ட் திங் பாத்தீங்கன்னா ஃபுட் ஹாபிட்ஸ். இன்னைக்கு காலகட்டத்தில் ஏகப்பட்ட ஃபாஸ்ட் ஃபுட், சோத்தை போட்டு அதுல குழம்பு ஊத்தி நம்ம ஃபுட் ஹாபிட்ஸே வந்து நிறைய மாறி போச்சு. கெடுதல் தான் இருக்கு. ஊறப்பட்ட எண்ணெயை ஊத்தி பிரியாணி சாப்பிட்டு யாரும் ஒர்க் அவுட் பண்றது இல்ல, யாரும் உடம்பு பாத்துக்கிறது கிடையாது. எல்லாரும் வந்து நான் ஒல்லியா தான் இருக்கேன், ஒல்லியா இருந்தா அது கிடையாது, பாடி வந்து ஃபிட்டா இருக்கணும். சோ ஒபிசிட்டி இருந்தாலும் வந்து பிசிஓஎஸ் வரும், வெயிட் கம்மியா இருந்தாலும் பிசிஓஎஸ் வரும். அப்ப என்னதான் பண்ணுறது பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ண இடத்தமாகுது. ஃபர்ஸ்ட் திங் ஸ்ட்ரெஸ் ரிலீவர். ஒர்க் அவுட் இஸ் பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீவர். செகண்ட் திங் உங்க பாடியோட ஹார்மோன்ஸ் டோட்டலா சேஞ்ச் ஆகும். தேர்ட் திங் நீங்க ஒர்க் அவுட் பண்றதுனால ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான், அதாவது விந்தோட வலிமை வந்து அதிகமாகும். அண்ட் பெண்கள், பொதுவாக ஆண்களும் பெண்களுக்கும் வந்து இந்த டிசைர், கிரேவிங் டு ஹேவ் செக்ஸ், உடல் உறவு கொள்ற ஆசை வந்து அதிகமாகும். அந்த ஹார்மோன் சப்போர்ட் பண்ணும். நான் இப்ப சொன்ன விஷயம் எல்லாமே வந்து சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ். அதை பத்தி நிறைய ஆர்டிகல் படிச்சிருக்கேன். டாக்டர் எதுவும் கிடையாது. பட் தீஸ் ஆர் ஃபேக்ட்ஸ். யாருமே வந்து உங்ககிட்ட ஜிம்ல போ சரியானு சொல்ல மாட்டாங்க. பட் ஒரு 6 மாசம் 1 வருஷம் இதை ட்ரை பண்ணுங்க. நீங்க வந்து ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணி அங்க போய் இது போய் அது பண்றதை விட இதை பண்ணி பாருங்க. யூ வில் கெட் அ பாசிட்டிவ் ரிசல்ட். யாராவது சொல்லுவான் எங்கேயோ அங்க ஒரு கோயில், அங்க போய் தொட்டில் கட்டினா பிறக்கும்னு சொல்லி, அது உங்களோட நம்பிக்கை, அதுக்குள்ள வர விரும்பல. பட் கொஞ்சம் பகுத்தறிவும் யோசிப்போமே. நீங்க ஜிம் போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. இட் வில் சால்வ் யுவர் ப்ராப்ளம். ஒன்னும் இல்ல, நல்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. கம் ஹேவ் குட் செக்ஸ் அண்ட் ஸ்லீப். அண்ட் மெயின் விஷயம் தெரியுமா, நீங்க வெக்கேஷன் போவீங்க, உங்க வீட்டுல இருக்க எல்லாரும் வெக்கேஷன் அனுப்பிச்சிட்டு வீட்டுல ரிலாக்ஸா இருங்க. ஹேவ் ஃபன். அவ்வளவுதான். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இன்ஃபர்மேட்டிவ் வந்துன்னா ஒரு லைக், ஒரு ஃபாலோ கொடுங்க. அண்ட் தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க, உங்க ஸ்டோரியில வைங்க. ஏன்னா குழந்தை இல்லாதவங்க ஷேர் பண்ணி அவங்களை இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸ்டோரியில வைங்க, அவங்க பாத்துக்கிட்டோம். ஓகே. டேக் கேர் கைஸ். பை.